ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வரும் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். அதாவது சொல்லட்டுமா? அதாவது கோட்டை எஸ்பி இங்கே வந்தார், என்னை மேலே வர சொன்னார். நான் ட்ராக்கில் தான் இருப்பேன். வந்தார், வந்துட்டு என்ன சொன்னார்னா, என்னை விட வயசு குறைஞ்சவங்க 15 நிமிஷம் உட்கார முடியல. எவனும் எக்ஸசைஸ் பண்றது கிடையாது. என் கூட ஜெயிலுக்கு வாங்க, 1 வருஷம் தான் ட்ரைனிங் கொடுக்குறேன். அதாவது எஸ்பி வந்தார், என்ன சொல்றாரு தெரியுமா? எலக்ட்ரிக் லைன் கட் ஆனதுனால ரயில் நின்று போச்சு, நீங்க போங்கிறார். சரி, எலக்ட்ரிக் லைனை சரி பண்ணிட்டு ரயில் அனுப்பிட வேண்டியதானே? அதாவது வைகோ தலைமையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சி தோழர்கள் ரயிலில் டிராக்கில் உட்கார்ந்து மறியல் செய்து ரயில் நிறுத்தப்பட்டது செய்தி டெல்லி சர்க்காருக்கு போகக்கூடாது, இந்த கேடுகட்ட ஜெயலலிதா சர்க்காருக்கு போகக்கூடாதுன்னு இந்த எஸ்பி எடுப்பிடி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரா? வடநாட்டில் தானே வந்திருக்கீங்க. இங்க வந்து சும்மா இருப்பா, கையெல்லாம் தட்டாத. எதுக்கு கை தட்டுற? நான் எஸ்பிக்கு சொல்றேன், நான் யோக்கியமா பேசுறேன். எலக்ட்ரிக் லைன் கட் ஆனதுனால ரயில் நின்று வச்சுக்கீங்கல்ல, எலக்ட்ரிக் லைனை சரி பண்ணி ரயிலை விடு. நாங்க போராட்டம் நடத்தி ரயில் நின்னதுன்னு செய்தி போகக்கூடாதுங்கிறதுக்காக மிலேச்சத்தனமான இந்த போலீஸ், ஜெயலலிதா போலீஸ், சிறுதாவூர் பங்களாவில் லட்சக்கணக்கான கோடி ஜெயலலிதா கொண்டு வச்சிருக்கான்னு சொன்னதுக்கு என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. போடட்டும், அரெஸ்ட் பண்ணட்டும். கலெக்டர் ஸ்பீட் ஒப்பீனியன் வாங்கிட்டு ராஜேஷ் லக்கானி சிறுதாவூர் பங்களாவில் ஒன்றும் இல்லைங்கிறாரு. இப்ப ரோட்ல போற வியாபாரிக்காரையும் சோதனை பண்ற, அவர் தான் சொல்றாரு காரில் ஒன்றும் இல்லைன்னு. விவசாயிக்காரையும் சோதனை பண்ற. இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு போலீஸ் உதவாது. இந்த மாதிரி தூத்துக்குடி எஸ்பி மாதிரி போலீஸ்கள் ஜெயலலிதாவின் எடுபிடிகள். they are the henchmen of ஜெயலலிதா. இல்லாட்டி இங்க வந்து எதுக்காக இதை சொல்றாரு? நாங்க கலெக்டா பண்ணோமா, கள்ள கொண்டு எரிஞ்சோமா, போலீஸை தாக்கணுமா? ஒண்ணும் கிடையாது. நாங்க செய்யவும் மாட்டோம், ஒரு காலம் வன்முறையில் ஈடுபட மாட்டோம். ஆனா எங்களை அடிச்சு தூக்குனீங்கன்னா அதுக்கு பிறகு நடக்கிறதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. அடி நான் தான் வாங்குவேன், நான் ஓட மாட்டேன். நீ லத்தி சார்ஜ் பண்ணா முதல் லத்தி கம்பு என் தலையில தான் விழும், என் தொண்டை மேல விழாது, கம்யூனிஸ்ட் தொண்டை மேல விழாது, சிறுத்தைகள் மேல விழாது, கேப்டன் விஜயகாந்த் தொண்டர்கள் மேல விழாது. அடி என் மேல தான் விடும். அதனால எஸ்பி கொஞ்சம் ஐபிஎஸ் படிச்சால் கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடப்பார் நினைச்சேன். எலக்ட்ரிக் லைன் போனதுனால ரயில் நின்று போச்சு, எலக்ட்ரிக் லைனை சரி பண்ணி விடுங்க. எங்க மறியல் பண்ணதுனால ரயில் நிக்கல, அது சொல்லணும், பிரஸுக்கு சொல்லணும். ஆனா இங்க உள்ள டிவிகள்லாம் யோகியமா நடத்துறவங்க, ஜனங்களுக்காக நடத்துறவங்க. ஒரே ஒரு டிவி, பாலிமர் டிவியை தவிர எல்லா டிவியும் ஓக்கியமா நடத்துறவங்க. என்ன இவங்க உள்ளது சொல்லுவாங்க, ஜெயா டிவி சொல்லாது, கலைஞர் டிவி சொல்லாது. மற்ற டிவி பிரஸ் எல்லாம் நம்மளுக்கு அவங்க நம்மள மாதிரி விவசாயிக்காக கஷ்டப்படுறவங்க. நம்ம கலெக்டா பண்ணலையே, கலகம் பண்ணலையே. எவ்வளவு கட்டுப்பாடா வெயில நிலாவில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இது என்ன பட்ட பகலா பௌர்ணமி வெளிச்சமா நிலா வெளிச்சமான்னு தெரியலையே. என் கூட வந்தா இப்படித்தான் ட்ரைனிங் வாங்குவேன். வெயில கிடக்கணும், சாப்பிடக்கூடாது, போராடணும். நல்லா என்ன ஐஜி கிட்ட நான் பேச மாட்டேன், டிஜிபிட்டே பேச மாட்டேன். ஐஜி லைனுக்கு வராரா, சாயங்காலத்துக்கு மேல ஐஜி என்கிட்ட பேச சொல்லு. ஐஜி பேசணுங்காரான். டிஜிபி மேலே சார்ஜ் வச்சிருக்கேன், என்ன ஐஜி பேசுறது என்கிட்ட? டிஜிபி ஜெயலலிதா கவர்மெண்ட்டுக்கு எடுபடியா வேலை செய்யறாரு சொல்லியிருக்க, கேஸ் போடு. இப்ப திரும்ப சொல்றேன், போலீஸ் வந்து இத்தனை வருஷமா பண்ண அக்கிரமத்துக்கு நல்ல போலீஸ் இருக்காங்க. அதுல நாங்க ஆட்சிக்கு வருவோம், ரோட்ல போலீஸ பீட் போட மாட்டோம், வெயில ராத்திரியும் போட மாட்டோம். சத்தியமா சொல்றேன், நடக்க போகுது. எல்லா போலீஸ்காரன் மனுஷன் தான். அவன் விடிய விடிய ரோட்ல ராத்திரிலாம் காத்து கிடக்கணும், சாப்பாடு தண்ணி இல்லாம வெயில காத்து கிடக்கணும். இந்த காக்கி சட்டை வெயில இருந்தா எப்படி வேகும்னு எனக்கு தெரியும். கருப்பு சட்டை போட்டாலே இவ்வளவு வேகுது, காக்கி சட்டை வெயில இருக்க முடியாது. முதலமைச்சர் வருகிறார், 50 கிலோமீட்டருக்கு போலீஸ் ரோட்டில் நிற்கிறார்கள். இதெல்லாம் நடக்காது. இவையெல்லாம் முழுக்க ரத்து செய்யப்படும். ஒரு போலீஸ்கார ரோட்டில் நிற்க கூடாது, டியூட்டி ஸ்டேஷன்ல இருந்து பாருங்க. அதனால இப்போ போராட்டம் நோக்கம் தெரியும். விவசாய கடனை வசூல் பண்ணாத, எந்த பக்கமும் கந்து வெட்டி கடனா இருந்தாலும் சரி, கூட்டுறவு கடனா இருந்தாலும் சரி, தேசிய வங்கி கடனா இருந்தாலும் சரி, வசூல் பண்ணக்கூடாது. விவசாயிகள்கிட்ட போய் மிரட்டக்கூடாது. மற்றதெல்லாம்
பின்னாடி பார்ப்போம். இந்த முதல் கோரிக்கை 48 விவசாய சங்கங்கள் எங்களை சந்தித்தன. தேவசியாமி சந்தித்தார். தமிழ்நாடு கூட இப்போ போராட்டம் நடந்திருக்கு. நாங்கள் 5 கட்சிகளும் விவசாயிகளும் இங்கே போராடி இருக்கிறோம். இங்கே நான் உள்ளே வரவிடக்கூடாதுன்னு 1000 போலீஸ் வெளியே நிப்பாட்டிட்டாங்க. எனக்கு தெரியும் உள்ளே வரலன்னா போராட்டமே நடக்கலைன்றவாங்க. இவ்வளவு போராட்டம் நடத்தின பிறகு இத்தனை 1000 பேர் டிராக்கில் உட்கார்ந்து 3 மணி நேரத்துக்கு பிறகு ரயில் வந்து எலக்ட்ரிக் லைனினால் நின்று விட்டது என்று சொல்ற எஸ்பி இருக்கிறாரு. எங்களை ரோட்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போறா. ஒரு போராட்டம் நடக்கலம்பாங்க. அதுக்காகத்தான் நான் மூப்பம்பட்டி வந்து ஒத்தடி பாதை வழியா வந்து இங்க உள்ள நுழைஞ்சிட்டேன். எனக்கு சந்து வந்தெல்லாம் இங்க தெரியும். உள்ள வந்த பிறகு ஒன்றும் செய்ய முடியல. ரோட்ல வந்து கிராக்ல உட்காந்துட்டோம். எதுக்காக? போலீஸ் சந்தோஷப்பட வேண்டியதானே. நம்ம விவசாயிகளுக்காக போராடுறாங்க. நாங்க ரோட்ல மறிச்சுட்டோம். அவர் எங்கிட்ட பூந்து வந்துட்டாரு. எங்களுக்கு என்னன்னு சொன்னா உங்களை தூக்கில போட்டுருவாங்களா போலீஸா? யோசிக்கணும் போலீஸ். இந்த வடநாட்டில் வந்து இருக்க 1-2 அதிகாரிகளுக்கு நம்ம ஊர் நிலைமையே தெரியறது இல்லை. விவரம் தெரியாம வந்து கோர்ட் நியூஸ் பேசிட்டு போறாங்க. என்ன எத்தனை போராட்டத்தை பார்த்து இது வரைக்கும் 36 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். 78 தடவை கைதாயிருக்கேன். நான் இது வரைக்கும் 78 தடவை கைதாகி 36 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன். போலீஸ் நாங்களும் சண்டை போட்டதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், அப்படித்தான் இருந்திருக்கிறோம். போலீஸ் எங்கள் நண்பர்கள், அப்படித்தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனா எங்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு அடிச்சா நாங்க தாங்கிக்கிடுவோம். அடிச்சா தாங்கி ஓட மாட்டோம். அடிச்சா தாங்கிக்கிடுவோம். கலிங்கப்பட்டு அடிச்சாங்க, தாங்கிக்கிட்டோம். கண்ணீர் புகை அடிச்சாங்க, தாங்கிக்கிட்டோம். துப்பாக்கி சூடுக்கு ரெடியானாங்க. ஐஜி வந்து தப்பு நிப்பாட்டினார் முருகன். வட்டு அது சொல்ல முடியாது. டாஸ்மாக் கலிங்கப்பட்டில் நடந்தது இங்க நடந்துடக்கூடாது. அந்த கருப்பு துண்டு போட்டு உட்கார வையா, அந்த ஆளை உட்கார வையா, உட்கார வையா. அங்க நிக்க கூடாது. போராட்டத்துக்கு வரணும்னா தண்டவாளத்துக்கு கூட உட்காரு, இல்ல போயிரு. அவங்க சுடுவாங்க. அப்புறம் எங்கிட்ட குண்டு பாந்து வந்துகிட்டு இருக்கோம். அவங்க வாட்டில கண்டமானக்கு சுடுவாங்க. ஓரஞ்சாரத்தில் நிற்க மேலதான் துப்பாக்கி சூடு விடும். பேசாம இங்க வந்து என் கூட நின்று